கொடூரமான ஒருத்தவனோட இறப்புக்கு பிறகு அவன் மேல இருந்த பயம் மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப தீவிரமானுச்சு 400 வருஷத்துக்கு. அப்படி என்ன அவன் பண்ணிட்டான் வாங்க பாப்போமா. 15th செஞ்சுரியில அமெரிக்கால ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்லாம மரண பீதியில இருந்திருக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா யாரும் வெளியில வர்றதில்ல. டைட்டா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வேம்பயர்ஸ். வேம்பயர்ஸ் அப்படின்னா டிராகுலா. இறந்த இந்த டிராகுலாவோட பணத்துக்கு உயிர் இருக்கு. அது நைட் ஆயிடுச்சுன்னா தன்னோட தோலை உரிச்சு ரத்த வரி பிடிச்சி மனிதர்களை வேட்டையாடுறதுக்கான வவ்வாலா அது தெரியும் நைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தீவிரமா நம்பியிருக்கிறாங்க உலகம் முழுக்க. அப்படி வேம்பயர்களால் கொல்லப்பட்ட ஆட்களும் வேம்பயர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கிறாங்க. வேம்பயர்களால் கொல்லப்பட்ட ஆட்கள்னு நம்பப்பட்ட சில பிணங்களை கருகிற அளவுக்கு அவங்கள எரிச்சு அடி ஆழத்தில் புதைச்சிருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த டிராகுலாவுக்கு சிலுவை பூண்டு இதெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. இதனாலேயே பல பேர் சிலுவை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வீட்டை சுற்றி ஜன்னலு கதவு எல்லா இடத்துலையும் பூண்டு கொத்துக்களை தொங்க விட்டுருக்கிறாங்க. இவ்வளோ பயம் அந்த டிராகுலா மேலே. யார் அந்த டிராகுலா அப்படி என்ன அவன் பண்ணிட்டான் வாங்க பார்ப்போம். 15th செஞ்சுரியில டிரான்சில்வேனியாங்கிற இடத்துல, அதாவது இப்ப இருக்கிற ருமேனியாங்கிற இடத்துல இருக்காது, அப்ப இருந்த அங்க டிராகுலாங்கிற ஒரு மண்ணை அவனோட சின்ன வயசுல துருக்கியர்கள் அவனோட அண்ணனையும் அப்பாவையும் உடம்ப சிதைச்சு எரிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அதை பார்த்த இந்த டிராகுலா அவன் வளர்ந்து மன்னனானதுக்கு பிறகு துருக்கியர்களை தீவிரமா பழி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்றான். அப்படி சிக்கன துருக்கியர்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொலை பண்றது, அவங்கள ஒரு இரும்பு கம்பியால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குத்தி ரத்தம் வடிய விட்டு கொலை பண்றது. அப்படி அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணும்போது மனிதர்களோட ரத்தத்தோட டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு அவன் என்ன பண்றான்னா அவனால தண்டிக்கப்படுற எல்லா மக்களையுமே அவன் ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணி இது மாதிரி கொலை பண்ணியிருக்கிறான். பாலியல் குற்றம் பண்ண பொண்ணுங்களை தோலை உடம்பு ஃபுல்லாவே உரிச்சு அதுக்கு பிறகு நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான சித்திரவதை அவங்கள பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். இப்படியே ஒரு நாள் இந்த டிராகுலாங்கிற மன்னனுக்கு பொழுது போலன்னு சொல்லி அவனோட படையை அழைச்சிட்டு அவனோட நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் 30,000 பேரை சும்மாவே கொலை பண்ணியிருக்கிறான் சித்திரவதை பண்ணி. இப்படியே இவனோட கொடூரம் அதிகமாக ஒரு நாள் துருக்கியர்கள்ட்டே அவன் மாற்றான். இவனோட தலையை துண்டிச்சு கொலை பண்றாங்க. இவனோட இறப்புக்கு பிறகு மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்து போகிறத கவனிச்சவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, சில வருஷத்துக்கு பிறகு டிராகுலாவோட சவப்பட்டியை திறந்து பார்க்குறாங்க. பட்டி காலியா இருக்கு. அங்க அதுக்குள்ள எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அது வரைக்கும் மக்கள்கிட்ட டிராகுலா மன்னன் மேல இருந்த பயம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு பிறகு பல மடங்கு அதிகமானுச்சு. இவன் தான் வேம்பயரா மாதிரி மக்களை ஃபுல்லா கொலை பண்றான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தீவிரமா நம்பினாங்க. இந்த விஞ்ஞான உலகத்துக்கு மாறினதுக்கு பிறகுமே இந்த வேம்பயர் மேல இருந்த பயம் குறையாத அளவுக்கு படைப்பாளிகள் தங்களோட படைப்புகளை டிராகுலாங்கிற பேர்ல நாவல் படம்னு சொல்லி எக்கச்சக்கமா இந்த வேம்பயரை பில்டப் பண்ணி உலகம் முழுக்க இந்த டிராகுலாங்கிற பேரை படைப்பாளிகள் கொண்டு போய் சேர்த்தாங்க. மற்ற விலங்குகளோட வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா மனிதனா பிறந்தா நீங்க இங்க அரக்கனாவும் இருக்க முடியும், கடவுளாவும் வாழ முடியும். தலைவர் அரக்கனா வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி வாழ்ந்திருக்கிறாப்புல. செத்தும் கெடுத்தான் சிவந்தியப்பன்கிற மாதிரி இறந்ததுக்கு பிறகு 400 வருஷம் மக்களை பீதியிலே வச்சிருந்திருக்கிறாப்புல.